அதாவது பௌர்ணமி போன்று பிரகாசமானது இல்லம். உடலில் அந்த இல்லத்தின் பெயர் இதயம். இதயமானது துடிக்கும் என்பதை தவிர முக்கியமான விஷயம், மூளையோடு துணை நின்று ஹிப்னாட்டிக்ஸ் பயிற்சியின் முடிவில் அது சொன்னால் ஆச்சரியம், தன் துடிப்பையே மாற்றத் துவங்குகிறது. இந்த மாற்றத்தின் போதுதான் வலி குறைவு. இதை பொறுத்துதான் ஒன்று அவன் தெய்வீகம் பெறுகிறான் அல்லது பைத்தியமாகிறான். ஒரு நிலைப்படுத்தி அது முற்று பெற்று சூரிய நமஸ்காரம் முடியும் தருவாயிலேயே இதயம் யோசிக்க ஆரம்பிக்கிறது. இந்த நேரத்தில் இதயத்தின் துடிப்பு போலீஸ்காரன் விரட்டும் கொலைகாரனின் இதய துடிப்பை ஒத்திருக்கும் எனலாம். லப்டப் என்று துடிப்பு மிக விரைவாகி கைகால் படபடப்பு ஏற்படும். உடனேயே மூளையின் செல்கள் விரைந்து சென்று இமைப்பொழுதிலும் வேகமாக சென்றடைந்து, அப்பனே சாந்தம் கொள், தலைவர் 3 மாதம் கழித்து விரிவாக பேசுவார், அதுவரை கொஞ்சம் கட்டுப்படுத்தி நார்மலாக துடி என்று கொஞ்சம் செல்களை இதயத்தின் பாதுகாப்பிற்கு விட்டு வைத்து மீதி ஒளிபெயர்ச்சிக்காய் போய்விடுகிறது. ஆனாலும் இதயம் மணவரை புது பெண்ணாகவே இருக்கிறது. ஆனாலும் அங்கிருக்கும் செல்கள் தட்டி கொடுத்து அனைத்து மனிதனின் அன்றாட இயக்கம் எதுவுமே பாதிக்கா வண்ணம் இதயத்தை சமநிலைப்படுத்துகிறது. இதயமும் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை சீர் செய்கிறது. சொன்னால் ஆச்சரியம், ஹிப்னாட்டிக்ஸ் பயிற்சி செய்யும் எந்த மனிதனும் மாரடைப்பால் இறப்பதே இல்லை. அப்படியே மாரடைப்பில் இருப்பவன் ஹிப்னாட்டிக்ஸ் செய்தால் மார்பு சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களும் நாய்கள் போல் ஓடிவிடுகிறது.